ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம குழந்தைங்களுடைய கவுனுக்கு தைக்கிறதுக்காக அந்த பட்டன் காஜா பட்டன் எப்படி தைக்கிறது, காஜா எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு சாம்பிள் பீஸ் தான் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம தைச்சி காட்ட போகிறேன். நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மேலே தான் நமக்கு வந்து காஜா எடுக்க போகிறோம், கீழே தான் பட்டன் வைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு மேல் பீஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கவுனில் தைக்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி தான், மேலே தான் காஜா வரணும், கீழே வந்து பட்டன் வரணும். 1/2 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணிட்டோம். நூல் வந்து 4 நூலாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் திக்காக இருந்தால் ஈஸியாக வந்து நம்ம தைச்சி எடுத்துடலாம். அதுக்காக தான் இப்போ வந்து நான் வந்து ஊசியை கீழே இருந்து ராங் சைட்லேருந்து மேலே ரைட் சைடு நான் எடுக்கிறேன். கீழே குத்தி மேலே எடுக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே நான் இன்னொரு தடவை நான் குத்திக்கிறேன். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வீடியோ இதுக்கு மட்டுமே தனியாக போட்டிருப்பாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இன்னும் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. பக்கத்தில் குத்தி எடுத்துகிட்டு அதை அப்படியே ஒரு சுற்றி எடுக்கிறோம். நம்ம ஏன் இந்த சுற்றுறோம்னா, அது அப்போ தான் நம்ம பிசுறு இருக்குது பார்த்திங்களா, கட் பண்ண பிசுறு வந்து இந்த நூலில் கவர் ஆகும். அவ்வளோதான். அதுக்கு தான் இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு பேர். அதே மாதிரி தான் பக்கத்தில் ரொம்ப பக்கமாக கரெக்டாக ஒரே சீராக அந்த ஊசியை குத்தி எடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து காஜா எடுக்கும்போது எல்லாமே ஒரே லெவலாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா அது வந்து கேப்பு விடாமல் இருக்கணும். அப்படி கேப் விட்டுச்சுன்னா அந்த கேப் வழியாக நம்மளுடைய கட் பண்ணோம்ல அந்த பிசுறு வந்து நமக்கு வெளியே தெரியும். அதனால் பக்கத்தில் குத்தி ஊசியை குத்திட்டு அந்த ஊசியை அப்படியே அந்த ஊசியில் அந்த நூல் அப்படியே ஒரு சுற்றி எடுத்துட்டோம்னா அந்த நம்ம இழுக்கிறது வந்து அந்த பிசுரை வந்து மறைச்சிரும். அவ்வளோதான். இதில் நான் ஃபுல்லாக தைச்சி காட்டுறேன். நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள். ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு தைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் அப்படியே தைச்சிக்கலாம். இந்த சைடு நம்ம குத்தும்போது ஆப்போசிட்டில் நம்ம ஏற்கனவே தைச்சிருக்கோம் பாருங்கள், அதில் வந்து இந்த ஊசி போய் மோதாமல் கரெக்டாக கை விரலில் நகர்த்தி விட்டுக்கோங்க. அந்த இதை நகர்த்தி விட்டுட்டு அப்படியே அந்த சென்டரில் இந்த கேப்பில் வந்து நம்ம தைக்கிற நூல் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ கேமராவுக்கு காட்டணுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி நான் வச்சு காட்டுறேன். இல்லைன்னா நமக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நம்ம கையில் வச்சுட்டு தைக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா கிரியேஷன்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவ்வளோதான் முடிச்சிட்டோம். இப்போ எப்படி கீழே வந்து ஊசியை குத்தி மேலே எடுத்தோமோ அது மாதிரி மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ வந்து பேக் சைடில் அப்படியே நம்ம நல்லா டைட்டாக நாட் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த நூலை. இப்போ வந்து நம்ம காஜா எடுத்துட்டோம். இப்போ அதோட சென்டரில் ஏதாவது ஒரு பென்சிலோ மார்க்கர் ஏதாவது வச்சு இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ கீழே வந்து ஒரு டாட் வந்துடும். அந்த இடத்துல நம்ம பட்டன் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். தைச்சதுக்கப்புறமா அந்த பட்டனுக்கும் காஜாவுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் கீழேருந்து விட்டு எடுக்கிறோம். அந்த பட்டனுக்கு 4 ஹோல் இருக்கும். அந்த 4 ஹோல்லையுமே நம்ம நூலை வந்து ஆப்போசிட்டாகவும் தைக்கலாம், இல்லை வந்து ஸ்ட்ரைட்டாகவும் தைக்கலாம். கீழேருந்து அந்த ஓட்டை வழியாக மேலே நூல் எடுங்க. திரும்பவும் அதுக்கு அடுத்த ஹோலில் மேலேருந்து கீழே விடுங்க. திரும்ப கீழேருந்து மேலே விடணும். இதே மாதிரியே ஒரு 2 தடவை தைச்சிக்கோங்க. இந்த இதுக்கும் நான் ஊசிக்கு வந்து 4 நூல் தான் போட்டு நான் கோத்து தான் நான் தைச்சிட்ருக்கேன். இப்போ 4 தடவையும் நம்ம தைச்சதுக்கப்புறமா அந்த பட்டனுக்கு கீழே வந்து அப்படியே ஊசியை வந்து அந்த ஹோல் வழியாக எடுக்காமல் கீழே எடுத்து அதை அப்படியே சுற்றி விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் அந்த பட்டனையும் டைட்டாக வச்சுருக்கோம். அதே நேரத்தில் நமக்கு காஜாவில் அந்த பட்டனை வந்து உள்ளே விடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஊசியை வெளியில் எடுத்துகிட்டு பேக் சைடில் நல்லா 2 நாட் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனவே நான் பெட்டிக்கோட் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஜம்ப் ஷூட் போட்டிருக்கேன். அதுக்கு எல்லாமே நான் பட்டன் காஜா தான் எடுத்திருக்கேன். அதுக்காக தான் ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க அங்கே காஜாவும் பட்டனும் எப்படி தைக்கிறதுன்ற வீடியோ போட சொல்லி, அவங்களுக்காக தான். அவ்வளோதான், தைச்சாச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் 2 பட்டன் 3 பட்டன் எவ்வளோ வேணாலும் நீங்கள் தைச்சிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.